ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர் மகாராஜுடைய 19வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். நாம சங்கீர்த்தன வைஷ்ணவாஞ்சி ஜோட்டி பாபே அனந்த கோடி गेली द्याची अनंत जन्माचे तप एक नाम सर्व मार्ग सुगम हरिपाठ योग याग क्रिया धर्म धर्म माया गेले ते विलया हरिपाटी ज्ञानदेवी यज्ञाग क्रिया धर्म हरिवीन नेम नाही तुझा हरिमुखे मना புண்ணியாச்சி கனானா கோனகரி. இந்த ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த எந்த ஒரு வைஷ்ணவனுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் கிடைக்கிறதோ அவன் எண்ணிக்கை அடங்காத கோடிக்கணக்கான பாபங்களும் போய்விடும் அப்படிங்கிற. எந்த வைஷ்ணவனுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த மாதிரி ஒரு ஹரிநாமா சொல்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறதோ அதில் எண்ணிக்கைக்கும் அடங்காதன்னு சொல்லிடுறா, கோடிக்கணக்கான பாபங்கள் போய்விடும் அப்படிங்கிற. அதாவது இந்த இடத்துல பல ஜென்மங்கள் செய்த எவ்வளவோ ஜென்மங்களில் செஞ்ச அந்த கோடிக்கணக்கான பாபங்கள் அழிந்துவிடும். எந்த பக்தர்களுக்கு இந்த நாம சங்கீர்த்தன சுகம் கிடைச்சதோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த ஜென்மாவில் நம்ம பகவானை வேண்டி இந்த சங்கீர்த்தனம் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அந்த ஆசை அந்த ஆசை நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க. இந்த பிறவியில் நமக்கு கிடச்சிருக்குல்ல, அது தபஸில் கூட கிடைக்க பெற்றது. எவ்வளவோ தபம் செஞ்சுருப்போமா. இந்த பிறவியில் நமக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம செய்த தபஸினால் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம தபம் பண்ணியிருப்போம், புண்ணியம் பண்ணியிருப்போம். அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் இந்த ஜென்மாவில் இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கிறது. பகவானை அடைய இதோட சுலபமானது எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துலையும் சொல்கிறா பாருங்க, சுலபமான வழி சாதனை ரெண்டுமே சொல்கிறா. அதை நம்ம பார்க்கணும். அதாவது இதை விட சுலபமான சாதனை கிடையாது அப்படின்னு. அது என்னென்னா திட்டவிட்டமான உண்மை அப்படிங்கிற. அதாவது நீ என்ன அப்படின்னா எத்தனையோ ஜென்மங்களில் பண்ணிய தபஸோடைய, அதாவது இதை தபஸ்ன்னு சொல்கிறா. இந்த தபஸினால் நம்ம ஏதோ ஜென்மாவில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த ஒரு நாமம் வாக்கில் வருகிறது. ஒரு நாமா நீ சொல்கிற, உன்னுடைய இந்த பிறவியில் நீ ஒரே ஒரு நாமா சொல்கிற அப்படின்னா நீ ஏதோ ஒரு ஜென்மாவில் பண்ணிய புண்ணியம் பண்ண தபஸ் அப்படின்னு சொல்கிறா. பகவானை அடைவதற்கு சுலபமான மார்க்கம் இதோட எதுவுமே கிடையாது அப்படிங்கிற. ஹரிஸ்மரணம் அப்படின்றது ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம். இதே இப்போ யோகம் யாகம் கிரியை நிறையா இருக்குது. அதிலெல்லாம் இந்த தர்மம் அதர்மம் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு தான் பலன்கள். ஆனால் இதில் நாமஸ்மரணம் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டது. தர்மம் அதர்மம் அதெல்லாம் பார்க்காது. இந்த மகிமைக்கு இப்போ புரிந்து கொள்ள நமக்கு இந்த யோகம் யாகம் கிரியை அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படிங்கிற. அவனுடைய நாமத்தின் ஸ்மரணம் எல்லாமே நமக்கு கொடுத்துரும். எல்லா கர்மாவையும் எல்லா மாயையும் நாசம் செய்துவிடும். ஹரியோடைய அந்த ஸ்மரணம் இருந்தது அப்படின்னா நமக்கு மோட்சம்தான். இந்த பந்தத்திலிருந்துலாம் விடுபட்டுடுவோம். இந்த மாயை தர்மம் கர்மா அதர்மம் அப்படின்ற அந்த பாகுபாடே கிடையாது. ஹரிஸ்மரணம் இருந்தது அப்படின்னா நமக்கு எதுவுமே பாகுபாடு கிடையாது. மாவுளி சொல்கிறா கடைசியில், இந்த ஹரிநாம ஸ்மரணம் மாவுளிக்கு எப்படி இருக்கான், அதுதான் ஒரு யாகம், அதுதான் ஒரு கிரியை, அதுதான் தர்மம், எல்லாமே அதுதான். ஹரிநாம ஸ்மரணத்தை தவிர மற்றொரு நியமமோ தர்மமோ கிடையாதுங்கிற. அது மட்டும் இருந்தால் போதும். அது இருந்தது அப்படின்னா எல்லாமே அதுதான் உனக்கு தபஸ், அதுதான் உனக்கு தவம், அதுதான் யாகம், அதுதான் யஜ்ஞம், அதுதான் கிரியை, அதுதான் தர்மம். வேற என்ன வேணும்? எல்லாமே சொல்லிட்டா. நீ இதுக்கெல்லாம் தனித்தனியாக நீ பண்ணிட்டு இருக்க வேண்டாமப்பா. உனக்கு இந்த ஹரிஸ்மரணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஹரியை தவிர வேறு நியமங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டா. எதுவுமே வேண்டாம், வேறு மார்க்கம் வேண்டாம், வேறு நியமங்கள் வேண்டாம், எதுவுமே நீ பண்ணாத. அவனை நினை, ரொம்ப சுலபமானது, ஆனால் அது ஒரு சாதனை அப்படின்னு மாவுளி இதில் சொல்கிறா. நாளைக்கு 20வது ஹரிபாட்டுடைய ஸ்லோகம் எல்லாம் பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.